ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோங்க. பாருங்கள், கிச்சன் எவ்வளோ ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. கிச்சன்னா மெஸ்ஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வேலை செய்யத்தே 24 கிச்சனில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி கிச்சனை எப்படி டீப் க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. சாமான்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டிஃபன் பார்த்துட்டு கிச்சன் க்ளீனிங் வீடியோ முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி சாமான்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்கள் வீட்டில் என்ன நைட் டிஃபன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக யாருன்னா வீடியோ பார்க்குறோன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் தெரியுங்க, டாக்ஸ் வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட டாக் பேர் சோட்டா சோட்டிங்க. இவ்வளோ நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் வருங்க. வீடியோவில் நம்மளுடைய நாய்க்குட்டிங்க வரும், நம்மளோட டாகுங்கெலாம் வந்துடும். அவங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க, என்னை எப்படிலாம் சித்திரவதை பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுங்க. நீங்களும் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஆக்டிவான பசங்க 2 பேருமே. 2 பேரும் வீட்டில் பண்ணாத சேட்டையே இருக்காதுங்க, அப்படி பண்ணுவாங்க. சோட்டியை தூக்கினா சோட்டாவுக்கு ரொம்ப இதுவாகிடுவாங்க. அவன் என்ன தூக்கலையே, அவனை மட்டும் தூக்கிடுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்க்லாம் வாஷ் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன் க்ளீனிங் வீடியோ. இது ஒரு நைட் ரொட்டீன். நெக்ஸ்ட் உப்புமா செஞ்சுட்டு டிஃபன் வேலை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உப்புமா சட்னி மட்டும் தான் பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும், யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் உப்புமா பிடிக்காது தான். அதேமாரி வீட்டில் செஞ்சு வச்சா சாப்பிட்டு தான் ஆகணுன்ற கட்டாயம் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க, அவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கவுண்டர்டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடுறேங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாக் சாப்பாடு போடணும். அதுங்களுக்கு போட்டுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டிஃபன் ஒர்க் ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி டிஃபன் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா உப்புமா செஞ்சிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் கீழெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட இதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. 8:00 ஆரம்பிச்சது 9:00 ஆகிடுச்சுங்க. அதுக்கு மேல்பட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க. நாளைக்கு எங்களோட டாக் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. யார் யாருக்கெல்லாம் என் டாக் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் வீடியோவை லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வேலை முடிஞ்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மெஸ்ஸியான கிச்சன் இப்போ எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ்ஸே தனிதாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, மைண்டு ஓகே, நம்மளுக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வேலையை முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன்லாம் முடிச்சிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உப்புமா செஞ்சுட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி நைட் உங்கள் வீட்டில் என்னென்ன டிஃபன் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்த மெஸ்ஸியான கிச்சனுக்கும் இப்போ இருக்க கிச்சனுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நேரம் எஃபெக்ட் போட்டாவே போதும், அந்த கிச்சன் நம்மளுக்கு நீட்டாகவும் நல்லா அழகாகவும் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முதல் டென்ஷன் ஆகுது இந்த கிச்சன் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டென்ஷன் ஆகாமே நம்மளுக்கு ஏஞ்சி கிச்சனுள்ள வந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அதை பார்த்தாவே ஐயோ கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதே, எப்படிடா ஒர்க் பண்ணுறது தோன்ற ஒரு தாட் வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு சீரகம் போடுறேங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வந்து வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுடலாங்க. கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை போடல, பூண்டு போடல. கருவேப்பிலை காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வரணும். அதனால் கருவேப்பிலை எல்லாமே இன்றைக்கி அப்படியே சமைச்சாச்சுங்க. நல்லா வதக்கியாச்சு. உப்புமா வந்து செய்யாத நபர்ஸ் கூட செஞ்சுருவாங்க, பீப்புள்ஸ் கூட செஞ்சுருவாங்க. ஏன்னா அது சிம்பிளான ரெசிபி. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து உப்புமா வந்து ரவை போட்டு கலரி உப்புமா ஃபைனலாக முடிஞ்சதுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு கலரி கொடுத்துட்டு உப்புமா முடிஞ்சதுங்க.